அரசியல் சாசனம் குறித்து நீங்க பேசும்பொழுது உங்க மைக் கொடுத்திருக்காங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வாடிக்கையான ஒன்றுதான். அரசாங்கத்துக்கு எதிராக ஏதேனும் நாம் மாற்று கருத்தை சொன்னால் ஒரு உறுப்பினர் கொண்ட கட்சிகளை அனுமதிப்பதில்லை. காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகளை அப்படி அவர்கள் செய்ய முடியாது, அணுக முடியாது. நாங்கள் இந்த அரசு அம்பேத்கருக்கு நினைவிடம் எழுப்பியிருக்கிறது என்று பெருமையை பீற்றிக் கொள்கிறது. அது உண்மைதான். இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர், அவர் வாழ்ந்த இடத்தை, அலிப்பூர் சாலையில் உள்ள அந்த இடத்தை சர்வதேச நினைவகமாக மாற்றியிருக்கிறார்கள். அவர் லண்டனிலே படித்த இடத்தை தேடிப்பிடித்து வாங்கி அதை நினைவகமாக மாற்றியிருக்கிறார்கள். அவர் தங்கியிருந்த இடம் இன்றைக்கு நினைவிடமாக மாறியிருக்கிறது. அவரை அடக்கம் செய்த இடம் மிகச் சிறிய இடமாக இருக்கிறது என்ற கோரிக்கையை ஏற்று இப்போது அதன் பக்கத்திலேயே இந்து மில் என்று சொல்லப்படக்கூடிய நிறுவனத்திற்கு அரசு நிலத்தை இன்றைக்கு வாங்கி அதை விரிவாக்கம் செய்து அங்கே 433 அடி உயரம் உள்ள வெண்கல திருவுருவச் சிலையை நிறுவ இருக்கிறார்கள். ஆய்வகம், நூலகம் போன்றவற்றை நிறுவ இருக்கிறார்கள் என்பதெல்லாம் உண்மை, வரவேற்கிறோம். ஆனால் இன்னொரு புறம் அவருடைய சிந்தனைகளை முழுமையாக சிதைக்கும் வகையில், அவருடைய நோக்கத்தை சிதைக்கும் வகையில், அரசமைப்பு சட்டத்தை சிதைக்கும் வகையில் வெளிப்படையாக செயல்படுகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் சுட்டிக்காட்ட முயன்றபோது என்னுடைய ஒளிவாங்கி அணைக்கப்பட்டு விட்டது. அதற்கு மேல் என்னை பேச அனுமதிக்கவில்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் வந்து இப்ப திமுக அரசு வந்து கடுமையாக விமர்சித்திருக்காரு. 2000 தான் தராங்க, பிச்சை போடுற மாதிரி போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து புறந்தள்ளுறாங்க, அரசியலுக்காக மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ரேஷன் அட்டைக்கு குறைந்தது 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளும் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். முதல்வரை சந்தித்த போதும் நாங்கள் அதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அதேபோல கால்நடைகள், இதர பொருள் உடைமைகள் சேதங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு கூடுதலாக நிதியுதவி வழங்க வேண்டும். அதற்கு சட்டம் வழிகாட்டுதல் இருக்கிறது. ஏற்கனவே அரசாங்கம் அப்படி ஒரு ஜிஓவும் போட்டிருக்கிறது, அரசாணையும் இருக்கிறது. அதை பின்பற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளும் வலியுறுத்துகிறோம். சகோதரர் வேல்முருகன் திமுக அரசை விமர்சிக்கிறார் என்பது அவருடைய நிலைப்பாடு. அது அவரிடத்தில் தான் நீங்கள் கேட்க வேண்டும். அது அவர்கிட்ட தான் நீங்க யாராவது கேட்கணும். நான் ஏற்கனவே விளக்கம் சொல்லிவிட்டேன். அழுத்தம் கொடுத்து என்னை யாரும் இணங்க வைக்க முடியாது. இந்த கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன். நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க முடியாது என்பது, அதை விஜய் அவர்கள் நடத்திய மாநாடு முடிந்த ஒரு சில நாட்களிலேயே அவர்கள் தரப்புக்கு, விகடன் தரப்புக்கு நான் சொல்லிவிட்டேன். அப்பெல்லாம் யாரும் வந்து தலையிடவே இல்லை. என்கிட்ட வந்து நீங்க இதில் போறீங்களா, கலந்துக்க போறீங்களான்னு கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்லாத சூழலில் நான் எடுத்த முடியும். அது அவருக்கு இல்லை, அது அவரை நான் சந்திப்பேன், அடிக்கடி அவர் சென்னையில் சந்திக்க வேண்டியது. இந்த எல்லா நேரங்களிலும் போய் முதலமைச்சரை சந்திக்க முடியாது. அப்போ சில விஷயங்களை வந்து நாங்கள் வந்து மூத்த அமைச்சர்கள் யார் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அமைச்சர்கள்ட்ட நாங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்வோம். அந்த மாதிரி நான் வந்து அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. அது அவரிடத்துல நான் வந்து அவரை சந்திச்சதை சொன்னேன். அதனால அவர் வந்து ஒரு வேளை அப்படி இருக்கலாங்கிற மாதிரி யூகம் பண்ணியிருக்கலாம். அது அவருடைய கருத்து. அவர் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு இருக்கிற சூழலில் இது போன்ற மறுபடியும் கான்ட்ரவர்ஷியலான கருத்தை சொல்லுவது என்பதே தவறு. அப்படி சொல்லக்கூடாது. அவர் மறுபடியும் இந்த கட்சியில் தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா 6 மாதத்துக்கு அவர் அமைதியாக இருந்திருப்பார். ஆனால் மறுபடியும் அவர் வந்து முரண்பாடான கருத்துக்களை சொல்லுவது ஏதோ ஒரு செயல் திட்டம் அவருக்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். இடைநீக்கம் என்பது வெறும் கண்துடைப்பா? இல்ல, அப்படி கிடையாது. ஒரு ப்ரொசீஜர், ஒரு கட்சியில் வந்து ஒரு ப்ரொசீஜர். அப்புறம் எடுத்தெடுப்புல ஒருத்தரை வந்து தூக்கி எறிய முடியாது. இல்ல, எப்பவுமே பின்பற்றக்கூடிய ஒரு எங்க கட்சி, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு முறை இருக்கு, ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கு. எங்க கட்சியில நாங்க வந்து தலித் அல்லாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் போது ரொம்ப நிதானமா தான் நடவடிக்கை எடுப்போம். சங்கிகள் தான் அவர் தூண்டுறாங்க அப்படின்னு அன்பில் மிக புரியாமல் சொல்றாரு.